காந்தங்களைப் போல ஒட்டிக்கொள்ளும் இடங்கள். இந்தியாவில் வாகனங்கள் தானாகவே மேலே செல்லும் அதிசயம். இந்த இடம் எங்கு உள்ளது என்று தெரியுமா? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் சில இடங்களில் வாகனங்கள் அவற்றின் காந்த விளைவு காரணமாக தானாகவே மேலே செல்லும். இவற்றில் லடாக்கில் உள்ள ஒரு இடம் மிகவும் பிரபலமானது. இந்த இடமானது மேக்னெட்டிக் ஹில் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அறிவியலை மிகவும் நேசிப்பவராகவும் அறிவியல் தொடர்பான வீடியோக்களையோ அல்லது கதைகளையோ தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அப்படி இந்தியாவில் உள்ள சில அறிவியல் சார்ந்த இடங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக பிரமிப்பு, அதிசயம் என்றாலே நம் சிந்தனை தானாகவே வெளிநாடுகளை நோக்கி ஓடிவிடும். ஆனால் நமக்கே தெரியாமல் நம் அருகிலேயே பல வித்தியாசமான அதிசயமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அப்படி இந்தியாவில் நாம் தெரிந்து கொண்டு பார்த்து ரசித்து பிரமிக்கக்கூடிய பல வினோதமான இடங்கள் உள்ளன. மேக்னெட்டிக் ஹில், லடாக்கின் காந்தமலை. இந்த இடம் பூமியின் புவிகாந்த ஆற்றல் காந்த சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள லடாக் பற்றி அனைவருக்கும் தெரியும். லேயிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காந்தமலையானது தி பினாமினன் தட் டெஃபீஸ் கிராவிட்டி என்று எழுதப்பட்ட மஞ்சள் பலகையால் குறிப்பிடப்பட்டுள்ளது. லடாக்கில் உள்ள லே கார்கில் படாலிக் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற காந்தமலை இந்தியாவின் தனித்துவமான இடங்களில் ஒன்றாகும். இங்குள்ள காந்த ஈர்ப்பு மிகவும் வலுவானது. வாகனங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் மேல் நோக்கி இழுக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி இங்கு எந்த திரவத்தை ஊற்றினாலும் அது கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி செல்கிறது. வாகனங்களை இயக்க பெட்ரோல், டீசல் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இங்கு வாகனங்கள் தானாகவே நகருமாம். சுவாரஸ்யமாக இது ஆப்டிகல் மாயை என்று அழைக்கப்படுகிறது. காந்த சாலை என்று அழைக்கப்படும் சாலையில் வெள்ளை புள்ளியால் குறிக்கப்பட்ட பெட்டியில் உங்கள் வாகனங்களை நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சுட்டிக்காட்டப்பட்ட இடத்தில் நிறுத்தப்படும் போது வாகனங்கள் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னோக்கி நகர தொடங்குகின்றன. காந்தமலையானது லே கார்கில் ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் டிரான்ஸ் ஹிமாலயன் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த காந்தமலையின் கிழக்கே சிந்து நதி பாய்கிறது. அடுத்ததாக அம்ரேலியில் துல்ஷியம் சாலை. கிருஷ்ணர் துல் என்ற அரக்கனை கொன்றதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே இந்த இடம் குஜராத்தில் துளசி ஷியாம் என்றும் அழைக்கப்பட்டது. 3000 ஆண்டுகள் பழமையான துளசி ஷியாம் கோயிலை தவிர இங்குள்ள சாலைகளில் ஒன்று கிராவிட்டி மலைக்கு பெயர் பெற்றது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி லடாக் போன்ற அனுபவத்தை பெறுகின்றார்கள். அடுத்ததாக கலோதுங்கர் அல்லது கருப்பு மலை கிரேட் ரான் ஆஃப் கட்ஸில் உள்ள ஒரு அழகான இடமாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அதிவேகமாக கீழே சரிந்ததில் இங்கு ஒரு வினோதமான சம்பவம் நடந்தது. இது குறித்து விசாரித்த போது கிராவிட்டி ஹில் பதிப்பு இருப்பது தெரிய வந்தது. இந்த காரணத்திற்காக கலோதுங்கர் இந்தியாவின் புகழ்பெற்ற ஈர்ப்பு மலைகளில் ஒன்றாக உள்ளது. அதே போல லடாக்கில் உள்ள காந்தமலையை போன்ற ஒரு மலையை சத்தீஸ்கரிலும் பார்க்கலாம். ஒரு அறிக்கையின்படி இந்த பகுதி கவர்தா மாவட்டத்தில் ஒரு மலையை குடைந்து சாலை அமைக்கப்பட்டது. டிரைவர் இல்லாத மூடிய கார்கள் இங்கு செல்கின்றன. அதாவது டிரைவர் இல்லாத கார் இங்கு ஏறுவதை போல பார்க்கலாம். இதை தேவன் பட்பர் கிராம மக்கள் இது தெய்வீக சக்தியின் விளைவு என்று கூறுகிறார்கள். தெய்வீக சக்தியின் தாக்கத்தால் வண்டிகள் தானாக இங்கு மலையேறுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இது ஒரு ஒளியியல் மாயை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இப்படி பல அதிசயமான இடங்கள் நம் இந்தியாவிலேயே உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.